ஒவ்வொருவரும் இறந்த பிறகு நாம் கபரடியில் வைத்த பிறகு மீண்டும் நம்மை அல்லாஹ் எழுப்புவான். 100 வருஷம் கழிச்சோ, 200 வருஷம் கழிச்சோ, 1000 வருஷம் கழிச்சோ, 2000 வருஷம் கழிச்சோ, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கூட இருக்கலாம். ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் எழுப்ப இருக்கிறான். இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்துல போட்டுட்டோமா? இதை உறுதிப்படுத்திட்டோமா? இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலகம் நமக்கு முன்னால் காட்டக்கூடிய இன்பங்களிலே, இந்த சொகுசுகளிலே செலவு செய்யக்கூடிய நேரங்களில் எல்லாம் உலகம் மிஞ்சி நிற்கிறதே தவிர நாளைக்கு மறுமை என்பது நம்ம கண் முன்னால் வரவே மறுக்கிறது. அப்ப ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கிறான், நம்ம வாழ்க்கை என்ன, நம்ம தூக்கம் என்ன, நம்ம மரணம் என்ன, எப்படிப்பட்ட நிலையில நம்ம வாழ்றோன்றது புரியணுமா இல்லையா? நம்ம நாளைக்கு மறுமையில போய் நிற்கின்ற போது நடக்கக்கூடிய அவ்வளவு சம்பவங்களையும் திருமறை குர்ஆன் நீங்க படிங்க. உள்ளத்துல உள்ள எல்லா கசடுகளையும் நீக்கி விடும். சாப்பிடறதுக்கு என்ன கிடைக்கும், குடிக்கிறதுக்கு என்ன கிடைக்கும், மறுமையில என்ன நிலை அடைவோம், நரகம் எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய இன்பங்கள் என்ன, அங்க கிடைக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறது குர்ஆன். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய செயல்பாட்டில், என்னுடைய நடவடிக்கையில் நான் நாளைக்கு மறுமையை போய் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்ற அந்த எண்ணம் நமக்கு வந்து விட்டதா, நம்முடைய செயல்கள் மாறிவிட்டதா என்பதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜும்மா எனும் இறைவணக்கத்தை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுக்கு தேவையான அறிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், தங்களுக்கு தேவையான அறிவுரைகளை பெற வேண்டும் என்று சொன்னார், பல்வேறு வகைகள், வழிகள் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திற்கு தேவையான அனைத்தையும் நாம் கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் ஒரு 30 லட்சம் ரூபாய் பொருளாதாரம் இருக்கிறது. இந்த 30 லட்சம் ரூபாய் பொருளாதாரத்தை ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால், இதை நாம் எப்படி முதலீடு செய்வது, எந்த தொழிலில் முதலீடு செய்வது, இதற்காக யாரிடத்தில் சென்று ஆலோசனை பெறுவது என்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. யாரிடத்தில் போய் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று நம்முடைய உள்ளமும் சொல்லும். உதாரணத்துக்கு ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு 3 கடையை வைத்து கொடுத்து அந்த 3 கடையும் சரியாக பார்க்காமல் நஷ்டத்தில் போய்விட்ட ஒரு இடத்தில் போய் நம்ம ஆலோசனை கேட்கவே மாட்டோம். ஏன்னா பணம் ஏன் பணமாச்சு, 30 லட்சம் ரூபாய் நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா அந்த பணத்தை சரியான முறையில் மீண்டும் நான் அதிகமாக சம்பாதிப்பதற்கான வழிகாட்டுதல் எங்கு இருக்கிறது என்ற ஒரு தேடல் மனிதர்களிடத்தில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்து நாம் எடுத்து பார்த்தாலும், உதாரணத்திற்கு பிள்ளைகளை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகிறோம், நம்முடைய பிள்ளைகளை ஒரு கல்லூரியில் சேர்க்க போகிறோம், அடுத்த தலைமுறை எப்படி படிக்க வேண்டும் என்ற அந்த அக்கறையில் நாம் பலரை அணுகுவோம். என்ன படிக்க வைக்கிறது என் பிள்ளைய, இந்த கல்லூரியில் இந்த கோர்ஸை நான் எடுத்தேன் என்று சொன்னால் அது என் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு நன்றாக இருக்குமா என்று அது சார்ந்த அறிவுள்ளவர்களை நாம் தேடி அதற்கான ஆலோசனைகளை நாம் பெறுகின்றோம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு மருத்துவம் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்தையும் பிரித்து போட்டாங்க. கண்ணுக்கு தனியாக டாக்டர், பல்லுக்கு தனியாக டாக்டர், காதுக்கு தனியாக டாக்டர், உடலில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு மருத்துவரை அணுகி நாம் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். இப்படி உலகத்தில் எதை எடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள் நிறைய மனிதர்கள் இன்று மலிந்து கிடக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய அடிப்படை நம்பிக்கை ஒன்று, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஒரு நாள் மரணித்து விடுவோம், மரணித்த பிறகு நிச்சயமாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை நினைத்துத்தான் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, இந்த உலக வாழ்க்கையுடைய நிலை என்ன, மறுமையை குறித்த சிந்தனைகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு அறிவு ஜீவி கிட்ட போய், நல்ல படித்த ஒரு பண்டிதரிடத்தில் போய், நல்ல ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் கிட்ட போய், நிறைய 1000 பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு முதலாளி இடத்தில் போய், ஒரு ஆட்சியாளரிடம் போய், ஒரு ஆட்சி தலைவரிடம் போய், மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார வல்லுநர்களிடம் போய் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியுமா? இந்த உலகம்னா என்னங்க, உலகத்துல என்னங்க செய்யணும், உலகத்துல எப்படி வாழ்ந்தால் நம்ம மறுமையில் வெற்றி அடைய முடியும் என்ற அந்த கேள்வியை நாம் போய் கேட்க போனோம் என்று சொன்னால் நம்ம தோத்து போயிடுவோம். எல்லோருமே இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை சித்தாந்தத்திற்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த உலகத்தை பற்றிய அந்த சிந்தனைகளை சொல்கின்ற போது, ஏன்னா நமக்கு அதனால தான் இதை போய் நம்ம கரெக்டான இடத்துல நம்ம போய் கேட்க போய் அந்த பதில் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், இந்த அற்பமான அழிந்து போகக்கூடிய வீணாக இருக்கக்கூடிய இந்த விளையாட்டாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையின் மீது நம்முடைய மோகம் அதிகமாக இருக்கவே இருக்காது. வந்திருக்கக்கூடிய நம்மிலே நாம் நம்முடைய உள்ளத்தை தொட்டு இன்றைய தினம் நான் காலையிலிருந்து இதுவரைக்கும் நான் செய்த வேலைகளில் இந்த உலகத்திற்காக செய்த வேலைகள் என்ன, நான் இறந்து விட்ட பிறகு எனக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அதற்காக நான் செய்தது என்ன என்பதை நம்ம உள்ளத்தில் தொட்டு கேட்டு பார்க்கலாமா? ஒரு வார காலம் போன ஜும்மாவிலிருந்து இந்த ஜும்மா வரைக்கும் என்னுடைய இந்த ஒரு வார காலங்களில் நான் இந்த உலக வாழ்க்கைக்காக செய்தது என்ன, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக செய்தது என்ன என்பதை நம்ம கேட்டு பார்க்க முடியுமா? இப்போ நாம் ஒரு விஷயத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் யாரிடத்திலாவது நாம் போய் கேட்க வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவியலாளராக இருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படைகளுக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்போ எங்க படிக்கிறது, எங்க தெரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அற்புதமான பொக்கிஷமாக நமக்கு திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறார். இந்த திருமறை குர்ஆன் மீண்டும் மீண்டும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் அகற்றக்கூடிய, நம்முடைய உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் அகற்றக்கூடிய அருமருந்தாக நிறைய விஷயங்களை நமக்கு திருமறை குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லி தந்து கொண்டு இருக்கின்றது. அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் எதை கேட்டார்களோ அதைத்தான் இன்னைக்கு அறிவுஜீவியும் கேட்டுட்டு இருக்கிறான். அந்த விஷயங்களை திருமறை குர்ஆனிலே நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகின்றான். வகாலு, அந்த மனிதர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் இறந்து விட்ட பிறகு, நாங்கள் எலும்புகளாக மாறிவிட்ட பிறகு, அதுவும் மக்கி போய்விட்ட பிறகு மீண்டும் நாங்கள் புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா? மனிதன் கேட்கிறான், எப்ப நான் இறந்துட்டேன், இறந்ததுக்கு அப்புறம் என்ன போய் கபர்குழியில வைத்து அடக்கம் செய்து விட்டீர்கள், அடக்கம் செய்த பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த உடல் என்பது மாறி எலும்பாக மாறிவிடுகிறது. இன்னும் காலகட்டங்களை தாண்டிய பிறகு அந்த எலும்பு கூட மக்கி போய் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஒன்றுமே இல்லாமல் அழிந்து விடக்கூடிய இந்த உடல், இந்த சரீரம் மீண்டும் புதிய படைப்பாக எழுப்பப்படுமா என்ற கேள்வியை மனிதர்கள் கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்ட அதே கேள்வியை இன்றும் மனித சமுதாயத்தின் முன்னால் வைக்கின்றார். இப்போ அந்த நம்பிக்கையில தான் மனிதர்கள் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் வாழணும், இறந்து போயிட்டோம், மக்கி போன எலும்பா போனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு, அவ்வளோதான் கலாஸ், அவ்வளோதான் லாஸ்ட், அதோட பினிஷ் ஆயிருது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது மனிதன் சொல்கின்றான், நம்ம எலும்புகளாக ஆகிவிட்ட பிறகு நம்மை யார் என்ன செய்ய முடியும் என்று இருமாப்பாக்கள் கேட்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், பலா, கிடையாது, மீண்டும் நாம் உங்களை எழுப்புவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் படைச்சவன், அவன் தான் எழுப்ப போறான். சும்மா சொல்லிட்டு போயிடலாம், இப்ப நீ மௌத்தா போனீங்கன்னா எழுப்புவோம்பா போப்பான்னு அனுப்பிடலாம். ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கணும். சும்மா சொல்லல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எப்படி சொல்கின்றான் என்று சொன்னால், மீண்டும் நான் உங்களை எழுப்புகின்ற போது எப்படி எழுப்புவேன் என்று சொன்னால், உங்கள் விரல் நுனிகள் இருக்குல்ல, இதை எப்படி நான் வித்தியாசமாக படைத்து இருக்கிறேனோ அந்த வித்தியாசத்தோடு எழுப்புவேன் என்று சொல்கின்றான். இன்னைக்கு உலகத்தில் 822 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்தியாவில் இவ்வளவு பேர், சைனாவில் இவ்வளவு பேர், பாகிஸ்தானில் இவ்வளவு பேர், ஆப்கானிஸ்தானில் இவ்வளவு பேர், ஒரு பட்டியல் போடுறாங்க. 822 கோடி பேர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதுல என்னுடைய இந்த விரல் நுனி உலகத்தில் உள்ள யாருக்கும் பொருந்தாது. இந்த சுண்ட விரல் நுனி ஏன் 9 விரலுக்கே பொருந்து? நீ 8220 கோடி மாடல் இந்த விரல் நுனி, இந்த சுண்ட விரலே நம்ம எப்படி சொல்றோம்? சுண்ட விரல், இந்த சுண்ட விரலுடைய நுனியை பேசுகின்றேன். இந்த சுண்ட விரல் நுனி மாதிரி இன்னைக்கு கரண்ட்ல இன்றைக்கு 8220 கோடி மாடல் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்று வரை, இன்றிலிருந்து கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய எந்த மனிதருக்கும் என்னுடைய விரல் நுனி பொருந்தாது. இது இந்த குர்ஆன்ல வரக்கூடிய இந்த வசனத்துடைய இந்த நுணுக்கம் புரியுதா? இந்த நுனியில என்ன இருக்கு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நிமிஷம். என்னப்பா இருக்கு இந்த விரல் நுனியில? இத்தனை கோடி 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 மாடல்களை இதுக்குள்ள வைக்க முடியுமா? வைத்ததை கண்டுபிடிக்க முடியுமா? இப்ப கண்டுபிடிச்சிட்டோம், இது 1400 வருடங்களுக்கு சொல்ல முடியுமா? எந்த வாய்ப்புமே இல்லாத ஒரு விஷயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் சொல்கின்றான். எலும்புகளாக ஆகிவிட்ட பிறகு என்னை யார் என்ன செய்ய முடியும்னு கேட்கிறியா நீ? உன்னை எழுப்புவேன். எப்படி எழுப்புவேன்னா, உன் படைப்புல நிறைய அற்புதங்களை, அத்தாட்சிகளை உள்ளே வைத்திருக்கக்கூடிய நான்
உன்னுடைய விரல் நுனிகளை வித்தியாசமாக ஆக்கி வைத்திருக்கிறேன், அந்த வித்தியாசத்தோடு எழுப்புவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். இது நம்ம உள்ளத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மண்ணோட மண்ணா வகி போயிருவோன்ற அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அதை தூக்கி வீசிடணும். கட்டாயமாக ரப்பல் ஆலமீன் நம்மை எழுப்புவான். நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களும், முஸ்லிமில் மட்டும் கிடையாது, எந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கட்டாயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீ இந்த படைப்பில்லை, இந்த எலும்பாயிருவேன், மக்கி போயிருவேன், இப்படியெல்லாம் பேசுறதில்லை, தள்ளி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்க கல்லாகவோ அல்லது இரும்பாகவோ மாறிக்கொள்ளுங்கள். எலும்பு என்னப்பா, மக்கி போனது என்னப்பா, நீ நல்ல பாறை மாதிரி மாறிக்க, மலை மாதிரி மாறிக்க, இல்லை இரும்பு மாதிரி மாறிக்கொள். இல்லை உனக்கு எது பெரிய மெட்டீரியல் நினைக்கிறியோ, எது கடினமானதுன்னு நினைக்கிறியோ அப்படி கூட நீ மாறிக்க. நீ சொல்றான்ல இந்த டைட்டேனியம்ன்றான், தங்கனியம்ன்றான், என்னவோ மெட்டல்ஸ் சொல்றாங்கல்ல, இரும்பை விட கனமான பொருட்கள்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க. எதை வேணாலும் மாறிக்க, மீண்டும் உங்களை நான் எழுப்புவேன். மாறுறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது. இரும்பை மாற முடியுமா மனுஷனால? இரும்பாக மாறக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறதா? மக்கி போன எலும்பை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலாக மாறக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கிறதா? இருந்த மாறிக்க. மனிதனுக்கு ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். நிறைய பேர் இந்த விமானத்துல எல்லாம் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்குது, சாம்பல் கூட கிடைக்கல. எலும்புனாப்ப எலும்புடைய சாம்பல் கூட கிடைக்காத எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். நீ எப்படி வேண்டுமானாலும் மாறு, மீண்டும் உங்களை நான் எழுப்புவேன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது இதெல்லாம் எப்படிப்பட்ட நிலையில இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு நம்ம பார்க்கணும். ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், உயிர்களை கைப்பற்றுவது மரணத்தின் போது தான். அல்ல என்ன சொல்றேன்னா, நீங்கள் தூக்கத்தில் மரணிக்கும் போதும் நாம் உயிரை கைப்பற்றுகிறோம், நீங்கள் உறங்கி கொண்டிருக்கும் போதும் உங்களுடைய உயிர்களை நாம் கைப்பற்றுகிறோம். யாருக்கு நாம் நாடுகிறோமோ அவர்களுக்கு திருப்பி தருகிறோம், யாருக்கு நாடுகிறோமோ அதை தன் கைவசம் வைத்துக் கொள்வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். என்னங்க, நம்ம தான் சுவாசிக்கிறோம், நம்ம பெறல்றோம், உருள்றோம், நம்ம உயிராங்க போது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தூக்கத்தின் போது நம்ம கண்ட்ரோலை ரப்பல் ஆலமீன் எடுத்து விடுகின்றான். புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தூக்க நேரம் இருக்குல்லங்க, இது நிறைய நடக்குது, ஒண்ணுமே தெரியாம தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம கண்ட்ரோல்ல தூக்கம் கிடையாது. நான் கரெக்டா 20 வருஷமா காலையில 4:05 எழுந்திருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்க மாட்டோம். மாறும். நம்ம கண்ட்ரோல்ல இருந்து பல நேரங்கள்ல தூக்கம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த உறக்க நேரம் என்பது நம்முடைய உயிர் திரும்ப வருமா திரும்ப போகுமா என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். அல்லாஹ் அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். யாருக்கு நாடுறானோ திருப்பி தருவான், யாருக்கு நாடுறானோ தன் கைவசம் வைத்துக் கொள்வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். ராத்திரி இங்கிருந்து கிளம்பி மறுநாள் வேறொரு ஊரில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நாங்கள் செல்ல போகிறோம் என்று கிளம்பி போகக்கூடிய மக்கள் இரவோடு இரவாக மரணித்த செய்திகள். எத்தனையோ கடற்கரை பகுதிகளில் சுனாமி வரக்கூடிய நேரத்தில் ராத்திரி போய் சென்று படுத்தவர்கள் காலை நேரத்தில் எழுந்திருக்காமல் அவர்கள் அந்த நீரோடு கரைந்து போன சடலங்களை நாம் கண் முன்னால் பார்த்திருப்போம். எத்தனையோ பகுதிகளில் பூகம்பம் என்று வருகிறது இரவு நேரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கு போனார்கள், எப்படி இருக்கிறார்கள், எங்கு சிக்கினார்கள், எப்படி மீட்பது என்று தெரியாத நிலைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம்ம திருச்சியில நடந்த ஒரு சம்பவம், ஒருவர் தேர்தலில் நிற்கிறார், போட்டியிடுகிறார், போட்டியிடுத்து வெற்றி பெறுகிறார், அவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுகிறது. அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்ட பிறகு அமைச்சராக பதவியேற்பதற்காக திருச்சியிலிருந்து சென்னைக்கு செல்கிறார். தேர்தல் நேரங்களில், பிரச்சார நேரங்களில், அவர் வெற்றி பெற்ற நேரங்கள் என்ன நினைத்திருப்பார்? நாம் அமைச்சராக உலக வரப்போகிறோம், அமைச்சராக பதவியேற்க போகிறோம் என்ற சிந்தனையில் இங்கிருந்து சென்னைக்கு சென்றவர் சென்ற நேரங்களில் அவர் போய் சேரவில்லை என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கும். இப்படி எத்தனையோ சம்பவங்கள்ல நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினான் என்று சொன்னால் திருப்பி தருகிறான், இல்லை என்று சொன்னால் தன்னுடைய கைவசம் வைத்துக் கொள்ளக்கூடிய சூழலை நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். இது இப்ப இல்லைங்க, மனித சமுதாயம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதற்கு சரியான பதிலை நாம் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் சொல்றான், தூக்கத்துல உயிர் போதுன்றீங்க, வருதுன்றீங்க, தூக்கத்துல ஏதோ பார்ட் ஆஃப் ஒரு உயிர் போதுன்றீங்க, மரணிக்கும் போது ஒரு உயிர் போதுன்றீங்களே, என்ன அது யாருக்கா தெரியுமா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பால் கேட்கப்பட்ட கேள்வி.
நபியே ரூஹை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள். எனவே எந்த மருத்துவரை விஞ்ஞானியை கூப்பிட்டு ஏப்பா என்னப்பா 70 வயசு ஒருத்தருக்கு நேற்று வரை என் கூட நடந்தார், நேற்று வரை என் கூட பேசினார், நேற்று வரையும் புத்தகம் படித்தார், நேற்று சுவாசித்தார், இன்னைக்கு போய் பார்க்கணும் ஒண்ணுமே இல்லாம படுத்து கிடக்கிறார், என்ன நடந்தது விளக்கம் சொல்லுவானா? சொல்லுவாங்க. சுவாசம் நின்று விட்டது, அவருடைய சிந்தனை நின்று விட்டது, அவருடைய நரம்பு மன்றங்கள் அந்த செயல்பாடை நிறுத்தி விட்டது. ஏன் நிறுத்திச்சு? தலை இருக்கிறது, கால் இருக்கிறது, கை இருக்கிறது, நுரையீரல் இருக்கிறது, கல்லீரல் இருக்கிறது, இதயம் இருக்கிறது, சிறுநீரகம் எல்லாம் உள்ள இருக்கு. எந்த பாத்தி இல்ல? ஏன்பா இன்னைக்கு செயல்படல? ஏன்பா சுவாசிக்கல? ஏன் பேசல? ஏன் சிந்திக்கல? ரூஹ் இல்ல. நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம சொல்றோம் ரூஹ் போயிருச்சு, உயிர் போயிருச்சுன்னு. என்ன போச்சு? பண்டிகை உடல்ல இருந்து போனது என்னப்பா? உன்னால பதில் சொல்ல முடியுமா? விஞ்ஞானத்தால பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வ யஸலுனக அனி ரூஹ், ரூஹ் என்றால் என்னவென்று கேட்கிறார்கள். குலி ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது என்னுடைய இறைவனுடைய வார்த்தை, என்னுடைய இறைவனுடைய ஆர்டர், என்னுடைய இறைவனுடைய கட்டளை. நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்பது குறைந்த அளவு தான். இந்த குறைந்த அறிவு தான் இன்னைக்கு வானுலகத்துக்கு போறோம், விண்ணுலகத்துக்கு போறோம், அந்த இதை கண்டுபிடிக்கிறோம், இந்த இதை கண்டுபிடிக்கிறோம். ஒரு மனிதனுடைய ஆர்கான்ஸை கொண்டு போய் இன்னொரு மனிதனுக்கு பொருத்தணும். ஒரு வார்த்தையை போட்டோம் என்று சொன்னால் லட்சக்கணக்கான வார்த்தைகள் வரக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டோம். ஒரு மொழி தெரிந்தது என்று சொன்னால் பல மொழிகளை ஆய்வு செய்யக்கூடிய டிஜிட்டல் யுகத்திற்கு வந்து விட்டோம், ஏஐ காலத்திற்கு வந்து விட்டோம்னு மாற்றக்கூடிய இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு என்பது குறைவான அளவு, நிறைவாளம் இல்லை. நமக்கு குறைவான உனக்கு அறிவு, உன் அறிவை பயன்படுத்தி ரூஹை கண்டுபிடிச்சிருவியா? ரூஹை நிறுத்திடுவியா? ரூஹு போகாம காப்பாற்ற முடியுமா? அப்போ இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித அறிவை பற்றி நமக்கு சொல்லி தருகிறான். குர்ஆன்ல ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்றான். ஒரு நல்லடியார் ஒருவர் ஒரு கிராமத்து பக்கமா போறாரு. கிராமத்தை பார்க்கிறாரு, கிராமம் அழிந்து கிடக்கிறது. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த கொரோனா நேரங்களெல்லாம் அங்கங்கே மௌத்தா இருந்துச்சு. சுனாமி நேரங்களில் போனோம்னா கடற்கரை ஓரமாக சடலங்கள் மிதந்தது. இப்படி அந்த மாதிரியான ஒரு பேரழிவு, பேரிடர் நேர்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலே அந்த கிராமத்துக்குள்ளே அந்த நல்லடியார் போகிறார். எல்லாம் இறந்து கிடக்குறாங்க, அழிஞ்சு கிடக்குது கிராமமே. அவருக்கு பார்த்த உடனே ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக இருக்கு. இவ்வளோ அழிஞ்சு கிடக்குது, எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இவர்களை எல்லாம் எப்படி அல்லாஹ் மீண்டும் எழுப்புவான்? நல்லடியாருடைய சிந்தனை, எல்லாம் இறந்து போயிட்டாங்களே, இவங்களெல்லாம் எப்படி அல்லாஹ் எழுப்புவான் அப்படின்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நல்லடியாரை அந்த கிராமத்தில் அப்படியே மரணிக்க செய்து விட்டான். ஏற்கனவே ஒரு பேரிடர், ஒட்டுமொத்த கிராமம் அழிஞ்சு கிடக்குது, ஒன்றும் கிடையாது. இவரும் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாரு, இவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணிக்க செய்து விட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி, இங்கே இருந்தீங்களே, இந்த ஊருக்கு கிராமத்துக்குள்ளே வந்தீங்களே, எவ்வளவு நாள் இருந்தீங்கன்னு மீண்டும் எழுப்பி கேட்கிறான். எப்போ? 100 ஆண்டுகள் கழித்து அவருக்கு உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் நீங்க இங்க இருந்தீங்க? யௌமன், ஒரு நாள், இல்லைன்னா பகத யௌமின், ஒரு நாள்ல கொஞ்சம், அவ்வளவுதான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நல்லடியார் சொல்றார். நான் சொல்றது கதை இல்லைங்க. சில நேரங்களில் பயானுக்கு பெரியார்கள் சொன்ன அந்த கப்சாக்களை எல்லாம் உள்ள போட்டு அப்படியே ஒரு இது பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை சொல்லல, நான் சொல்லக்கூடியது திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்துடைய 259வது வசனம். திருக்குர்ஆன் பேசுகிறது. ஒரு நல்லடியார் அழிந்துவிட்ட ஒரு கிராமத்திற்குள்ளே நுழைகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கிராமத்தினுடைய நிலையை அவர் சொல்கின்ற போது அந்த நல்லடியாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணிக்க செய்கிறான். மரணித்து விட்ட அந்த நல்லடியாரை 100 வருடங்கள் கழித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி, என்னப்பா எங்கப்பா எவ்வளவு நாள்ப்பா இருந்தேன்னு கேட்டா, ஒரு நாள், இல்லைன்னா ஒரு நாள்ல கொஞ்ச நாள் இருந்த மாதிரி தெரியுதுன்றார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தாட்சி அவருக்கு காட்டுவான். என்ன அத்தாட்சி? அவர் சாப்பாடு கொண்டு வந்திருக்கார். ஒரு பயணத்தில் உள்ளவர் உணவுகளை கொண்டு வந்திருப்பார், பானங்களை கொண்டு வந்திருக்கிறார். அது அங்கே இருக்கு, அதை எடுத்துப்பார். 100 வருஷம் கழிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது சாத்தியமா? சாப்பாடு எடுத்துட்டு போகிறோம், ஆஃபீஸில் மதியானம் சாப்பிட்டு வரணும், சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா தண்ணி விட்டு போயிடும். சாம்பார் மறுநாள் ஆயிடுச்சுன்னா புளிச்சு போயிடும். சில உணவுப் பொருட்கள் நுரத்தள்ளும். ஒரு நாள் 2 நாள் பாதுகாக்காத தன்மையில கொண்டு போனோம்னாக்கா, அவர் அப்ப அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேக்கேஜ் சிஸ்டத்தில் இருந்தவரா? அந்த காலத்தில் உணவுகளை கொண்டு வந்து அவர் பார்க்கிறார், அப்படியே இருக்கிறது. நல்ல பானமும் கெட்டு போல, உணவும் கெட்டு போல, எல்லாம் நல்லா இருக்கு. அவர் கொண்டு வந்த கழுதையை பார்க்க சொல்றான் அல்லாஹ்.
100 வருடம் அந்த கழுதை இறந்திருக்கிறது. 100 ஆண்டுகள் கழித்து அந்த கழுதை எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, எல்லாம் போய் எலும்பா நிற்கிது, எல்லாம் அவுட். ஒரு உயிரினை இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல ஒவ்வொரு பார்ட்டுமே காணாம போய் கடைசியா எலும்பு மிஞ்சி அதுக்கப்புறம் தான் அது மக்கி போற நிலை. அந்த எலும்புகள் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், இந்த கழுதையுடைய எலும்புகளுக்கு நான் எப்படி உயிர் கொடுக்கிறேன் பார் என்று அதற்கு மாமிசத்தை அணிவித்து உயிர் கொடுக்கிறான். இப்படித்தான் எல்லா உயிர்களும் கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியாருக்கு புரிய வைத்தான். நம்ம நம்பிக்கை என்ன தெரியுமாங்க? மௌத்தாக போனதுக்கப்புறம் நம்மளை எல்லாம் எழுப்புவான். இதை கேட்கும் போது 100 வருஷம் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் போனாராம், இறந்து கிடந்தாராம், அப்படியே வெட்ட வெளியா இருந்தாராம், ஒண்ணுமே ஆகாம 100 வருஷம் கழிச்சு எழுச்சாராம், திரும்ப அவருடைய கழுதையை பார்த்தாராம், கழுதை இறந்து போயிருந்துச்சான், அதுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு அதுக்கு சதை கொடுக்கப்பட்டுச்சான். இதெல்லாம் அப்படி நினைக்கிறோம்ல, இதுதான் நம்ம நம்பிக்கையே. ஒவ்வொருவரும் இறந்த பிறகு நாம் கபரடியில் வைத்த பிறகு மீண்டும் நம்மை அல்லாஹ் எழுப்புவான். 100 வருஷம் கழிச்சோ, 200 வருஷம் கழிச்சோ, 1000 வருஷம் கழிச்சோ, 2000 வருஷம் கழிச்சோ, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கூட இருக்கலாம். ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் எழுப்ப இருக்கிறான். இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்துல போட்டுட்டோமா? இதை உறுதிப்படுத்திட்டோமா? இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலகம் நமக்கு முன்னால் காட்டக்கூடிய இன்பங்களிலே, இந்த சொகுசுகளிலே, இந்த நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத நம்ம செலவு செய்யக்கூடிய நேரங்களில் எல்லாம் உலகம் மிஞ்சி நிற்கிறதே தவிர நாளைக்கு மறுமை என்பது நம்ம கண் முன்னால் வரவே மறுக்கிறது. அப்ப ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கிறான், நம்ம வாழ்க்கை என்ன, நம்ம தூக்கம் என்ன, நம்ம மரணம் என்ன, எப்படிப்பட்ட நிலையில நம்ம வாழ்றோன்றது புரியணுமா இல்லையா? நம்ம அதுக்கு தான் குர்ஆன் இது மாதிரி 1-2 சம்பவங்களை எல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி தருகிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது குகைவாசிகள் என்று சில இளைஞர்களை பற்றி சொல்கின்றான். அவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஊர்ல ஏகத்துவத்தை தௌஹீத பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு குகையில தஞ்சம் புகுறாங்க. இது பெரிய வரலாறு. இந்த வரலாறுல அதை பற்றி மக்கள் பேசக்கூடியதும் திருமறை குர்ஆன் சொல்கிறது. நமக்கு மேட்ரு அது கிடையாது. மக்கள் எப்படி பேசுறாங்கன்னா 300 வருஷம், 309 வருஷம், 3 பேர் ஒரு நாய், 4 பேர் ஒரு நாய், 5 பேர் ஒரு நாய், அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கலை. என்ன பண்ணாங்க? அங்க போய் ஒரு நீண்ட நெடிய நாட்கள் அங்கே அவர்கள் போய் உறங்கி இருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஏந்திரிச்சு அவங்க சொல்றாங்களா, யார்கிட்ட வெள்ளி காசு இருக்கா, எடுத்துன்னு போய் கடைக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க, நம்ம யாருன்னு சொல்லிடாதீங்க, திரும்ப அடிப்பானுங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 300 வருஷம் நம்ம தூங்க முடியுமா? 300 வருஷம் கழிச்சு திருச்சி பாலக்கரையில நம்ம பார்க்க முடியுமா? இப்போ யாராவது நான் கற்பனையாவது பண்ண முடியுமா? இன்னொரு 20 வருஷம் கழிச்சு திருச்சி எப்படி இருக்கும்? ஒரு 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? 200 வருஷம் கழிச்சு இது சிங்கப்பூர் மாதிரி இருக்குமா, இல்ல சீனா மாதிரி இருக்குமா, இல்ல ஜப்பான் மாதிரி இருக்குமா? நம்ம ஊர்ல எங்கேயாவது மெட்ரோ இவ்வளவு வேகத்துல வருமா? 200 வருஷம் கழிச்சு என்ன ஏதாவது நம்மளால யோசிக்க முடியுமா? 300 வருடங்கள் கழித்து நம்ம யாராவது இங்க இருக்க போறோமா? யாருக்காவது உறுதி இருக்கா இங்க இருக்க யாருக்காவது? 300 ஆண்டுகள் கழித்து நம்முடைய ஊருடைய நிலைமை என்ன என்பதை எப்பயாவது உட்காந்து யோசிக்க செய்வோமாங்க? நம்ம ஒரு 300 வருஷம் கூட வாழ்றதுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு உலக வாழ்க்கையில அல்லாஹ் அவங்களுக்கு அந்த நிலையை கொடுத்தான். போய் வெளியே பார்க்குறாங்க, எல்லாம் மாறி போய் கிடக்குது. 300 வருஷன்றது ஒரு 5-6 தலைமுறை மாறிடும். அப்போ இப்படியான ஒரு நிலைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி தருகிறாங்க. அவங்க கண்ணை திறந்தவர்களாக தூங்கினாங்க, அவங்க வலப்பக்கமாக இடப்பக்கமாக நம்ம பெரட்டி போட்டோம்னு நிறைய சம்பவங்களை அந்த குகை தோழருடைய வரலாறுல எல்லாம் நமக்கு சொல்றான். யதார்த்தமான உலக வாழ்க்கை என்பது என்ன? இதை நம்ம புரிந்து கொள்ள தவறிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமா நமக்கு உலகம் பெருசா தெரியும். பெருசு, திருச்சியே பெருசு, தமிழ்நாடு பெருசு, இந்தியா பெருசு, ஆசியா கண்டம் பெருசு, இன்னும் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள்லாம் இருக்கு. எவ்வளவு பெரிய உலகம், எவ்வளவு சொகுசு, எவ்வளவு இன்பம், எவ்வளவு தேவை, அப்படி அப்படியே போயிட்டே இருக்கும். உலக வாழ்க்கை யதார்த்தத்தை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. 10வது அத்தியாயத்துடைய 45வது வசனம். எல்லாருமே உலகத்தில் எவ்வளோ பெரிய சொகுசா வாழ்ந்தவன கூட எடுக்க நீங்க இன்னைக்கு வாழ்றாங்க, சொகுசா வாழ்றான். நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் நம்ம நிம்மதிக்காக, நம்ம சொகுசுக்காக நம்ம ஓடுறோம் நினைக்கிறோம். இது இல்லை சொகுசு. வாழ்க்கையில சொகுசே வாழ்க்கை என்று வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 450 கோடி ரூபாய் ஒரு காரு, ஃபெராரி கார். நீங்க போய் இன்னைக்கு கூட பார்க்கலாம். 450 கோடி மொத்தமே சைஸே ஒரு 10க்கு 10க்குள்ள இருக்குமா ஒரு காரு? 450 கோடி ரூபாய் அதுல தூக்கி போடுற அளவுக்கு அதுல என்னப்பா இருக்கும்? எவ்வளவு தங்கத்தை தூக்கி போட்ட, எவ்வளவு வெள்ளியை தூக்கி போட்ட, என்னடா போட்ட உள்ள?
பர்னிச்சருக்கு என்ன அவ்வளவு இலவம் பஞ்சிலே குவாலிட்டியான பஞ்சு தூக்கி உள்ள போட்டு என்ன போட்ட? ஏன் 450 கோடி 450 கோடி ரூபாய்க்கு ஒரு காரை உருவாக்கி வச்சிருக்கிறான். கேட்டா லக்ஸரி. அதுக்கு பேர் என்ன? சொகுசு கார். 450 கோடி ரூபாய் கார்ல வரவங்கள நம்ம உலகத்துல இப்படி வாழ்வா இருக்கிறான். 7000 கார் வச்சிருக்கிறார் புர்னி சுல்தான். 7000 கார் 7000 கார் ஒவ்வொரு நாள் நம்ம போய் பார்க்கறது கூட நமக்கு லைஃப் இருக்காது. 200 விமானம் வைத்திருக்கிறார். பெரிய பெரிய அரண்மனை வச்சிருக்கிறவங்க இருக்கிறான். வரலாறுகள் உலகம் நிறைய போகுதுன்னு வைங்களேன். எல்லாருமே ஒரு நாள் மறுமையில மகசர் மைதானத்தில் நிற்போம்ல. அதைத்தான் அல்லாஹ் 10வது அத்தியாயத்துடைய 45வது வசனத்துல நமக்கு சொல்றான். பெரிய பணக்காரன், சொகுசு சொகுசா உலகத்துல வாழ்ந்தவன், ஒவ்வொரு அணுவா வாழ்க்கையை ரசிச்சவன் எல்லாம் மகசர்ல நிற்பான். எப்பா உலகத்துல எவ்வளவு நாள்ப்பா இருந்தீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் என்னடா இப்படி இவ்வளவு நிலையில வந்து மாட்டிக்கிட்டமேன்னு ஒவ்வொருத்தரும் புலம்புவான்ல. அந்த நாள்ல மனுஷன் சொல்லுவானா, பகல் ஒட்டுமொத்த அவனுடைய 60, 70, 80, 100 வருஷ வாழ்க்கையை தூக்கி முன்னாடி போட்டு எவ்வளவு நாள் தான் உலகத்துல இருந்த ஒரு பகல் ஒரு 24 மணி நேரத்துல கூட எடுக்காம பாதியா பிரிச்சிடுறாங்க. 12 மணி நேரம் 6 to 6 கழிச்சுட்டான். ராத்திரி 6 மணிலேருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் தூக்கிட்டு மொத்த பகல் 12 மணி நேரத்தை தூக்கி வச்சு ஒரு பகல். பகல் கூட கிடையாது, பகலில் ஒரு ஓரம். மொத்த டோட்டல் வாழ்க்கையே 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம், அவ்வளோதான் முடிச்சிட்டான். எல்லா மனிதர்களும் பேசக்கூடிய டாபிக் தான். எதுக்கு ஓடுறோம், எதுக்கு ஆடுறோம், எதுக்கு இவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணவம், எவ்வளோ அகம்பாவம், மார்க்க விஷயங்கள்னு சொன்னாக்கா போடான்ட்டு போகிறதும். இந்த உலகத்தில் நம்முடைய நிலைகளை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு நாள் வாழ போறோம் இந்த உலகத்தில்? பெரிய பெரிய எவ்வளவு பெரிய ஆளானா இருக்கட்டுமே, எவ்வளவு நாள் வாழ்ந்தாருன்னு மறுமையில போய் சொல்லுவாரு. அற்பமா ஒரு பகல் கூட இல்லைங்க. பகலில் உள்ள ஒரு ஓரம் அளவுக்கு இந்த வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்காக நண்பர்களிடம் சண்டை, உறவுகளிடம் சண்டை, கொள்கையில் அவ்வளோ பிரச்சனை, கொள்கையை கடைபிடிக்க மாட்டேன், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட மாட்டேன், மார்க்கத்தை கடைபிடிக்க மாட்டேன், மார்க்கம் சொல்றதுல இது பண்ண மாட்டேன், ஆடம்பர திருமணம் தான் செய்வேன், அதைத்தான் பண்ணுவேன், இப்படித்தான் வாழுவேன் என்று நமக்குள்ள அவ்வளவு இருமாப்பகல். நாளைக்கு மறுமையில் போய் நிற்கின்ற போது நடக்கக்கூடிய அவ்வளவு சம்பவங்களையும் திருமறை குர்ஆன் நீங்க படிங்க. உள்ளத்தில் உள்ள எல்லா கசடுகளையும் நீக்கிவிடும். சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும், குடிக்கிறதுக்கு என்ன கிடைக்கும், மறுமையில என்ன நிலை அடைவோம், நரகம் எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய இன்பங்கள் என்ன, அங்க கிடைக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறது குர்ஆன். அவ்வளவு பெரிய அற்புதமான வேதத்தை நம்ம கையில் வைத்துக் கொண்டு தான் நம்ம உள்ளத்துல வந்து அந்த மறுமை என்ற அந்த உண்மையான அந்த சிந்தனை உள்ள வந்து உட்காரவே மாட்டேங்குது. எனக்கு மறுமை சிந்தனை வாயில பேசுறது இல்லை, செயல்பாட்டில் வந்துருச்சு. அது வாயில தான் நம்ம நிறைய பேசுவோமே. நம்ம நம்பிக்கையே வந்து நாளைக்கு மறுமை என்று அந்த சிந்தனையில் உள்ள நம்ம நிறைய பேசிடலாம். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய செயல்பாட்டில், என்னுடைய நடவடிக்கையில் நான் நாளைக்கு மறுமையை போய் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்ற அந்த எண்ணம் நமக்கு வந்து விட்டதா, நம்முடைய செயல்கள் மாறிவிட்டதா என்பதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. எத்தனையோ நேரங்களில் நம்ம கேட்கணும். நான் வந்து உங்களுக்கு எடுத்து சொன்னதில் கூட குறை வச்சிருக்கலாம். மறுமைய விஷயத்தை நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடக்கூடிய நிலை இருக்குமானா இருக்காது. அதுக்காக நம்ம வாழ்க்கையை மாற்றாமல் இருக்கலாமா? நம்முடைய செயல்பாடுகளை மாறாமல் இருக்கலாமா? நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்தில் மட்டும்தான். மறுமையில் போய் ஒரு 10 பைசா ஒன்றுமே பண்ண முடியும். 10 பைசா கூட எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா கூட இருக்கட்டுங்க. அல்லாஹ் கேட்பான், நான் ஒரு மனுஷனை கூப்பிட்டு, இந்த நரகத்திலேருந்து நீ வெளியே போகிறதுக்கு பூமி அளவுக்கு நான் உனக்கு தங்கம் தரேன், நீ தயாராக இருக்கிறியான்னு கேட்பானா. மறுமைக்கும் உலகத்துக்கும் சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு பாயிண்ட் போதும். அங்கே ரப்புல் ஆலமீன் ஒரு வேலை பேசுகிறான். நரகத்தில் இருக்கிற இங்கேருந்து நீ வெளியே போகிறதுக்கு பூமியை வந்து தங்கமாக்கி அதை அவங்க கையில் கொடுத்தா கொடுத்துட்டு போக தயாரானா, அங்கே யோசனை ரொம்ப பெரிய இவ்வளோ கொடுக்கலாம் அதெல்லாம் கிடையாது. ஓகேன்றான், ஒரே வார்த்தை உடனே தயாருன்றான் மனுஷன். பெரிய அளவுக்குலாம் யோசனைலாம் கிடையாது. ஏன்னா இங்கே அது என்ன பயன் தர போகுது? பூமி அளவுக்கு தங்கம் வச்சிருந்து நான் என்ன பண்ண போறேன் நரகத்தில்? அதை கொடுத்துட்டு நான் சொர்க்கத்துக்கு போகிறத விட எனக்கு என்ன, அதை விட வேற என்ன இன்பம் என்று மனிதன் வெளியே முயற்சிப்பான். நீ பூமி அளவுக்கு தங்கம் சாத்தியமா?
நம்ம இந்த எதிர்கல் நம்ம மர்க்கஸ் இப்போ பள்ளிவாசல் இருக்கோம்ல, இது அளவுக்கு தங்கம் வேணும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், எவ்வளவு உள்ளே வந்து இரும்பு கம்பிகளை உள்ளே போட்டிருப்பாங்க, எத்தனை டன்னு போட்டிருப்பாங்க இங்கே தலைமைக்க. இங்கே இருக்கக்கூடிய கார்பெண்டர் ஒர்க் எவ்வளோ நடந்திருக்கும், எவ்வளோ டைல்ஸுடைய எடை எவ்வளோ இருக்கும், இங்கே போட்ட சிமெண்ட் மூட்டைகள், இங்கேருந்து வந்த டிப்பர் லாரி மண்ணுகள், இதெல்லாம் கண்டுனா 1000 கிலோ வரும். இதையே தங்கமாக மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நமக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா நம்ம இங்கே யாரும் இருக்க மாட்டேங்க நான் நம்புகிறேன். அதையே முடியாதுன்னா பூமியை தங்கமாக்கி கொடுக்குற வாய்ப்பெல்லாம் இருக்குமா? கொஞ்சம் இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த உலக வாழ்க்கை என்பது ஒன்றுமே கிடையாது, மர்ம தான் எல்லாமே. அப்போ அந்த மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனையை, அந்த சித்தாந்தத்தை விதைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை திருமறை குரானும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அற்புதமான அந்த சித்தாந்தத்தை நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எங்கே போனாலும் நமக்கு அப்படிப்பட்ட அறிவு கிடைக்காது. நம்ம வியாபாரத்தில் போய் ஈடுபடும் போதும், உலக விஷயங்களில் ஈடுபடும் போதும் உலக இன்பங்கள் தான் நமக்கு முன்னிறுத்தி நம்மை அதை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குமே தவிர, அதன் பக்கமே நாம் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுமே தவிர மறுமை சிந்தனை நமக்கு ஏற்படும். இப்போ மறுமை சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய இந்த திருமறை குரானின் பக்கம் மீளக்கூடியவர்களாக, அவருடைய போதனைகளை கேட்டு மறுமை சிந்தனை அதிகப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். வாக்குதாவான நண்பர்களே, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.